சின்ன உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நானே அவரை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன். இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துரு. ஐயோ, அவர் ரொம்ப கோவக்காரங்க, நீங்களே வந்து கொடுத்துருங்க. அம்மா, சின்னையா உள்ளே இருக்காருமா. முரளி, முரளி, முரளி எங்க? முரளி இனி வரமாட்டான். உன் வழியில மட்டுமல்ல, வாழ்க்கையிலே வரமாட்டான். என்ன என்ன சொன்னீங்க? அவனை என்ன பண்ணீங்க? ஒரு வகையில் அவனை கொன்னுட்டேன். அவன் ஆசை முரளி எது அமிர்தம் நினைச்சானோ அதே விஷம்னு தெரிஞ்சனா ஒன்ன பாவி துரோகி, உன் திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காது. நீ என் பெண்மைக்கு சோதனை உண்டாக்குன. உண்மையிலே நான் உருப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். தாய்மையோட பெருமையை உணர்ந்தவன் தான் நான். விளைஞ்சு கனிஞ்சு நிக்குதே மரம்னு அதை வெட்டுறதுக்காக நான் வரல. அது விஷவிருச்சமா வளர்ந்து என் தம்பி வாழ்க்கையில குறுக்கிடக் கூடாதுன்னு என் கையாலேயே அதுக்கு வேலி போட வந்திருக்கு. அந்த வேலி இந்த மாங்கல்யம். இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை. ஏழை செய்யலாம் நினைக்கிறீங்களா? பலவந்தமா இந்த சுருக்கை என் கழுத்துல மாட்டினா வர்றாங்க. வராங்க. இந்த போட்டோக்களை பிரிண்ட் போட்டு சீக்கிரம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே ரகசியமா இருக்கட்டும். ஏன்பா அக்னி சாட்சியா திருமாங்கல தாரணம் பண்ணிண்டியே, இதையே ஆதாரமா வச்சு அவ ஒன்ன தேடிட்டு வந்துட்டாள்னா? மாங்கல்யத்துக்கு பின்னால மனசுன்னு ஒண்ணு இருக்கு சாமி. அது நிச்சயமா என் பேர்ல இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அக்னியை நீங்க முன்னாடி போட்டீங்க, நான் அதை என்னைக்கும் அவ நெஞ்சில போட்டேன். அவ வரமாட்டான். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. உனக்கு நினைவு வர்ற வரைக்கும் உன் பெண்மைக்கு காவலா இருக்கலான்னு தான் இருந்தேன். மாங்கல்யம் கட்டிட்டீங்களே, அந்த உரிமை நாடியா? அத உரிமைன்னு நான் நினைக்கல. அதனால ஏதோ உறவு கொண்டாடலாம்னு நினைக்கல. ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். ஒண்ணு என்ன 9 சொல்லுங்க. வசதியானவங்க தானே நீங்க. உங்களுக்கெல்லாம் வாயும் இருக்கு, கையும் இருக்கு. ஆனா
வாயிருந்த ஊமையா கையிருந்த உடமா வாழற ஏழைங்க தானே நாங்க. ஒண்ணு மட்டும் சொல்லு, சங்கிலி கட்டுனா நாய் தான் கூட வரும், நான் உங்க கூட வர மாட்டேன். என் கூட வரணும்னு என்னைக்குமே நான் சொல்லல. ஆனா என் குடும்பத்துக்கு இடைஞ்சலா நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க நீங்க மனுஷனே இல்ல, எனக்கு இதுதான் வழியா? இந்த வழியில போனா தான் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். குதிரைக்கு கடிவாளம், பசுவுக்கு மூக்கணம் கயிறு, பெண்ணுக்கு திருமாங்கல்யம், இதான உங்களோட அர்த்தம்? நீ கட்டுப்படணுங்கிறதுக்காக நான் இதை கட்டல. யாருக்கும் தெரியாம இதை காட்டி எறிஞ்சிட்டு எங்க யாரே எவரை விரும்புறியோ அவரையே நீ கல்யாணம் செஞ்சு பாருங்க. முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த திருமணத்தை நான் போட்டோவும் எடுத்திருக்கேன். இத வெறும் கயிறா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் என் தம்பியோட வாழ்க்கையில குறுக்கிட்ட உருவான போட்டோ உண்மையை உணர்ந்து. நீதியை காக்க வேண்டியவர் அநீதியை செஞ்சுட்டீங்களே, என் வாழ்வையே நிர்மூலமாக்கிட்டீங்களே. ஆகல ஆக்கல, அந்த போட்டோவை நான் ஆதாரமா வச்சுக்க மாட்டேன். இந்த உண்மையை சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எதுவரைக்கும் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாத வரைக்கும், அந்த ஏமாந்த வாழ்க்கையில இடையூறு செய்யாத வரைக்கும். கடவுளே, கடத்தல விழ போறான்னு முரளிய காப்பாத்த போய் கடல்ல நான் விழுந்துட்டேனே. என்றும் புனிதம், மனதாலும் அவனை நினையாத போதும் அவன் தந்த தாலி அமுதம். கழற்றினாலும் அதை அகற்றினாலும் இனி கன்னியாவதில்லை மகளே. கணவன் என்றொருவன் ஆன பின்பு இதை காக்க வேண்டும் குலமகளே. சிலை தன்னை கேட்டு ஒருபோதும் அந்த மலர் போடவில்லை மனமே.
ஒருவன் அழிவதென ஒருத்தி பெறுவதென முடிந்து போன கதை மகளே. அவனை நீங்கி இனி வாழ்ந்த போதும் இனி இதனை நீக்குவது தவறே. இவள் யாருக்கென்றே அந்த தேவனவன் விதி வகுத்து விட்டான் அந்த நாளில். அதை மாற்றிடவோ இல்லை மறத்திடவோ வழியில்லையோ இந்த நாட்டில். இது தாயின் வழி வந்த பண்பு. இந்த பண்பாடு மாறாதது, அது உன்னோடு முடியாதது. இந்த மண்ணோடு உறவானது. சீதா, வந்துட்டியம்மா? என்னம்மா, என்னாச்சு? காலையில போனவ இன்னும் உன்னை காணோமேன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. இரும்மா, நான் போய் கஞ்சி கொண்டு ஏம்மா, என்னைக்கும் நேரத்தோட வருவியே, இன்னைக்கு என்னம்மா? இன்னைக்கு என் நேரம் தவறி போச்சுமா, தவறி போச்சு. மன்னிச்சுக்கம்மா, இதோ கொண்டு வரேன். ராத்திரி ஆயிடுச்சா? பகலுக்கு பின்னால ராத்திரி தானடா வரும். அப்போ அந்த புரோகிராம் படி நான் வெளியூர் போறேன். உங்க ப்ரோக்ராம சொல்லலன்னா காலையில நடந்திருக்க வேண்டிய. சொல்லுடா, சொல்லு சொல்லு. பாவம், சீதா எனக்காக காத்துட்டு இருந்து ஏமாந்துருப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அண்ணனுக்கு தெரியாம முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிடல. அண்ணா, எப்பவுமே நான் உனக்கு அண்ணன் தான்டா. நீ தூங்கிட்ட, நான் முழிச்சுக்கிட்டேன். இல்ல, நீ ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. சீதாவுக்கு எனக்கு கல்யாணம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, கௌரவமா சொன்னா நான் உனக்கு கார்டியன், கொஞ்சம் குறைச்சு சொன்னா நான் உனக்கு காவல் நாய். நீ எங்க எப்போ எனக்கு தெரியாம எதை செஞ்சாலும் அது நல்லதோ கெட்டதோ என் காதுக்கு வந்துடும். அப்ப நீங்க வேலை பார்த்துக்கீங்க. தம்பி, அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை ஒரு தரமான மனுஷனா உருவாக்குற வரைக்கும் நான் உன்னை வேவு பார்த்துத்தான் தீருவேன். அப்படின்னா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சது நீங்க. ஆமா. என்ன கல்யாணத்துக்கு போக விடாம தடுத்தது நீங்க. ஆமா. அப்ப சீதாவை சந்திச்சிருப்பீங்க. கரெக்ட். அன்னைக்கு ஏன் முன்னாடியே அவளை பத்தி அவதூறா பேசுறீங்களே, இப்ப 4 பேருக்கு முன்னாடி. வெரி கரெக்ட். அண்ணா, அவதூறா பேசல, கேவலப்படுத்தல, கேலி பேசல. 4 பேருக்கு முன்னால என் தம்பியை காப்பாத்த என் வரைக்கும் எது நியாயமோ அதை செஞ்சேன். எது தர்மமோ? தர்ம நியாயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க வாய்க்கு மட்டுமல்ல, இனிமே உங்களுக்கான தரம் கிடையாது, தகுதி கிடையாது, யோகியதை கிடையாது. சார், என்ன தோணி? அந்த அம்மா இந்த பைய கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க bro. பரவாயில்ல, நீ போ. அண்ணா, இப்ப சொல்றேன், எனக்கு தெரியாம சீதாவுக்கு ஏதாவது சீக்கிரம் வந்திருந்தா நீங்க கண்ணன் இல்லை, நான் உங்க தம்பி இல்லை. இல்லம்மா, வீட்டை பாத்துக்க, முக்கியமா தம்பியை பத்திரமா பாத்துக்க. நான் கோயம்புத்தூர் கேஸ் விஷயமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.